சகோதரனே சகோதரியே, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக வாசிப்பீர்கள் என்றால், எங்கேயாவது யாராவது கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபிப்பார்கள் என்றால், ஒரு தடவை கூட தேவன் அவர்களுடைய ஜெபத்தை மறுதலிக்கவில்லை. உன்னால் முடிந்த எல்லாவற்றையும் நீ செய்திருக்கிறாய். நாளிலே அன்னாளைப் போல என் கண்ணீர் சிந்தி நீ ஜெபிக்கிற முயற்சி பண்ணக்கூடாது. நிறைவேறின அவளுடைய விண்ணப்பம். இவ்விதத்திலே அவள் அழுது புலம்பி கண்ணீர் சிந்தி தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கும் போது அங்க ஏலி அப்படிங்கிற ஒரு ஆசாரன் இருந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். வாங்க 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17 வசனம். நல்லா வாசிங்க. அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ என்றான். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். கவனிங்க. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. நீ தேவனை நீ விசுவாசிக்கின்றாயா? அப்படி என்றால் துக்கமாக இருக்கக்கூடாது. நீ துக்கமாக இருக்கின்றாயா அப்படின்னா நீ தேவனை விசுவாசிக்கலன்னு தான் அர்த்தம். நம்மள அநேக பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்றோம், ஆனா அழுது கொண்டே தான் இருக்கிறோம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தேவனிடத்தில் அப்படியே மன்றாடி கொண்டிருக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க, திரும்ப அழுதுகிட்டே தான் இருக்கிறீங்க, சோர்வுக்குள்ளாக அப்படியே இருக்கிறீங்க. அதுக்குதான ஒரு பக்தர் ஜார்ஜ் முல்லர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். Beginning of faith is the end of all worries. Beginning of worry is the end of faith. நீ விசுவாசிப்பாய் என்றால் நீ துக்கப்படுவதை தூக்கி ஓரமாக வைத்து விடுவாய். நீ சோர்வுக்கும் மன வருத்தங்களுக்கும் இடம் கொடுப்பாய் என்றால் விசுவாசத்தை தூக்கி நீ ஓரமா வச்சுக்கிட்டு இருக்க. அப்படின்னா துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள், சோர்வுக்குள்ளாக இருக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. விசுவாசிக்கிறவர்கள் சோர்வுக்கும் துக்கத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. விசுவாசம் அப்படின்னா அனுமானத்துக்கு இடமே கொடுக்காமல், சோர்வுக்குள்ளாகாமல், என் வாழ்க்கையில என் தேவன் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கிறது தான் உண்மையான விசுவாசம். எப்போ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாலோ கவனிங்க, அன்று தொடங்கி அவள் துக்கப்படுறதை நிறுத்திட்டாங்க. அன்று தொடங்கி அழுவதை அவள் நிறுத்திவிட்டாள். அன்று முதல் சோர்வா இருக்கிறத அப்படி தூக்கி ஓரம் வச்சுட்டா. வயிறார அவள் சாப்பிட்டாள். ஏனென்றால் என் தேவன் எனக்கு பொன்னான ஒரு மகனை கொடுக்க போகிறார். நான் அதற்கு ஆரோக்கியம் உள்ள ஒரு தாயாக இருக்க வேண்டும். என் தேவன் எனக்கு மேலான ஒரு வெகுமதி எனக்கு அவர் தரப்போகின்றார். ஒரு தாயாக மனோ ரீதியாக நான் தைரியமா இருக்க வேண்டும். நான் மனோ ரீதியாக பலவீனமாக இருந்தால் என் பிள்ளைக்கு மனோ ரீதியான சோறு வந்து விடுமோ என்னவோ. சரீர ரீதியிலே நான் பலவீனமாக இருந்தால் என் பிள்ளைக்கும் சரீரத்திலே பலவீனம் ஏதாவது வந்துருமோ. எந்த அளவுக்கு பாருங்க விசுவாசம். தேவனை நீ நம்புவாய் என்றால் உன் கிரியைகளில் அதே நீ அதை வெளிப்படுத்து. நான் தேவனை நம்புகிறேன் என்பது. கிரியைகளிலே நான் தேவனை நம்புகின்றேன் என்று அவள் அன்று நிரூபித்தாள். எப்போ அவள் அப்படி கிரியை மூலமாக தன் தேவனை நம்புகிறாள் என்பதை அவள் நிரூபித்தாலோ தேவன் என்ன செய்தார்னு பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 19 வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கவனிங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று அவள் சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று அவள் பெயரிட்டாள். கவனிங்க. ஆசைப்பட்ட அந்த கற்பம், அவளோடு இருந்த அந்த இருதயம், நிறைவேறின விண்ணப்பம். தான் எப்பொழுது தேவனை விசுவாசித்தாலோ அந்த விசுவாசத்தை கிரியைகளிலே காண்பித்து அழுவதையும் புலம்புவதையும் அவள் நிறுத்திவிட்டாலோ தேவன் அவளுடைய விசுவாசத்தை அவர் கனம் பண்ணி ஒரு கனமான வெகுமதியை கொடுத்தார். யாருங்க அது? நியாயாதிபதிகள் எல்லோரிலுமே கூட மிக விலையேற பெற்ற ஒருவன், கடைசி நியாயாதிபதி, மேன்மையான ஒரு நியாயாதிபதி, அற்புதமான ஒரு ஆசாரியன், ஒரு பெரிய தீர்க்கதரிசி. யாருன்னு தெரியுமா? சாமுவேல். எப்படிப்பட்ட பதிலை கொடுத்தாருங்க அன்று? மேன்மையான ஒரு பதிலை கொடுத்தார். இன்றும் இந்த வார்த்தையை கேட்கிறேன் சகோதரனே சகோதரியே. தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒரு மேன்மையான பதில் உனக்கின்று தேவையா? கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணி நீ பாரு. நீ கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் போது கூட உனக்கான பதில் தாமதமாகிறதா என்றால் உனக்கு ஒரு நற்செய்தி. உனக்கு மேன்மையான ஒரு பதிலை தருவதற்காகத்தான் தேவன் தாமதப்படுத்துகின்றார் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை நீ விசுவாசிப்பாய் என்றால் பலனில்லாத ஒரு கற்பம் கொஞ்ச காலத்துக்குத்தான், பாடுபடுகிற இருதயமும் கொஞ்ச காலத்துக்குத்தான்,
இது பலன் தரப்போகும் நேரம். அதை தேவன் அருளி செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தம்தான், மகா ஆனந்தம்தான். உன் வாழ்க்கையில் சம்பூர்ணமா கைகூடும் நேரம் அன்று வந்துவிட்டது. இந்த நேரம்தான் அது. அன்னாளின் வாழ்க்கையில் அவள் கண்ணீர் துடைக்கப்பட்ட நாள் ஒன்று வந்தது. துன்பமாக இருந்த அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த துன்பம் சந்தோஷமா மாறின நேரம் வந்தது. தேவன் தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை அவள் அனுபவிக்கிற நேரம் என்று வந்தது. எப்படிப்பட்ட குமாரனை பெற்றெடுத்தால் தெரியுமா? சாமுவேல் பிறந்து சுமார் எத்தனை காலம் ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ராக்சிமேட்டா 3000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3000 ஆண்டுகள் கடந்த போதுமே கூட அந்நாளுக்கு தேவன் கொடுத்த வெகுமதியை குறித்து இன்று நாம் தியானித்துக் கொண்டேதான் இருக்கின்றோம். ஆனால் கவனிங்க, பெண்ணினாளுடைய குமாரர்களோ அல்லது குமாரத்திகளோ அது அவங்க அட்ரஸ் கூட எங்கேயுமே இல்லைங்க. தேவன் தருகிற வெகுமானம் மேன்மையானது. தேவன் தந்திருக்கிற வெகுமதி தலைமுறை தலைமுறையாக நிலைத்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெகுமதியை, ஒரு பதிலை தேவன் உங்களுக்கும் அருளி செய்வாராக. ஜெபிக்கலாம் வாங்க. வாருங்கள், எல்லோரும் இந்த ஜெபத்தில் ஒருமனப்படலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அன்னாளின் வாழ்க்கை ஒரு துன்பமான வாழ்க்கையாக காணப்பட்டால் அவள் விசுவாசத்தோடு கண்ணீரோடு செய்த ஜெபத்துக்கு நீர் அன்று பதில் கொடுத்தீர். அவளை அவமானப்படுத்தின, நிந்திக்கிற, காயப்படுத்தின, அவளை அளவைத்த நபர்களை அப்பா, அவமானத்தோடு அவர்கள் தலையை உயர்த்தாதபடி நீர் செய்தீரே தகப்பனே. அதே போலதான் எங்கள் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அன்னாளின் வழியிலே அவர்கள் செல்கிறார்கள் என்றால் அவர்களை பாடுபடுத்துகிற, வேதனைக்குள்ளாக்குகிற, காயப்படுத்துகிற அவர்கள் எல்லோருடைய தலையை நீர் தாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை அப்பா நீர் உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மேன்மையான சமாதானத்தை பதிலையும் தந்து அப்பா உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.